ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாகவதர்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்முடைய திவ்யதேச யாத்திரையில் இப்பொழுது நாம் பார்க்க போவது 14வது திவ்ய தேசமான திருநறையூர் நாச்சியார் கோயில் என்று அழைக்கப்படும் திருநறையூர். இந்த திவ்ய தேசத்தை திருமங்கையாழ்வார் அவர் மட்டும் 108 பாசுரங்களாலும் பெரிய திருமடலிலும் சிறிய திருமடலிலும் 12 கன்னிகளாலும் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசம் திருநறையூர். முதல் பாசுரத்தை பார்க்கலாம். ஆளும் பணியும் அடியேனை கொண்டான் விண்ட நிசாசரரே, தோளும் தலையும் துணிவெய்த சுடுவெஞ்சிலைவாய் சரந்துரந்தான், வேளும் சேயும் மனையாரும் வேல் கணாரும் பயில் வீதி நாளும் விழவின் ஒலியோவா நறையூர் நின்ற நம்பியே. இது பெரிய திருமொழியில் 6-7 பதிகம், ஆளும் பணியும் என்று தொடங்கும் பதிகம். அதன் முதல் பாசுரம். இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய திருநாமம் சொல்லப்படுகின்றது. திருமங்கையாழ்வார் குமுதவல்லியை பெண் கேட்டு வருகின்றார். ஆனால் குமுதவல்லி நாச்சியார், நான் வைஷ்ணவ திருவிலட்சணை, அதாவது பஞ்ச சமஸ்காரம் பண்ணியிருந்த ஒருவனுக்கே நான் மாலையிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே ஆழ்வார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேர திருநறையூரில் உள்ள இந்த ஸ்ரீனிவாச பெருமாளிடமே தனக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்குமாறு கேட்டுக்கிறார். அப்படியே எம்பெருமானும் ஆழ்வாருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார். தமிழ் வார்த்தை வேணும்னா இதுக்கு திரு இலச்சினை என்று பெயர். அதாவது சங்கு சக்கரம் மற்றும் துவாதச நாமங்கள், அதாவது 12 திருநாமங்களை நெற்றி, கழுத்து, மார்பு, தோள் இவற்றெல்லாம் அழிந்து கொள்வதற்கு துவாதச நாமம் என்று பெயர். பஞ்ச சம்ஸ்காரம் 5 வைணவர்களுக்குரிய 5 சம்ஸ்காரங்களையும் எம்பெருமான் ஆழ்வாருக்கு பண்ணி வைக்கிறான், சொல்லிக் கொடுக்கின்றான். இப்படி சொல்லிக் கொடுத்த எம்பெருமான் ஆழ்வாருக்கு ஆச்சாரியன் ஆகின்றான். இந்த வைஷ்ணவர்கள் மரபுப்படி ஆச்சாரியனை நம்பி என்று சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. அதுபடியே திருமங்கை ஆழ்வாரும் பெருமாளை நறையூர் நம்பி அல்லது நறையூர் நின்ற நம்பி என்று கொண்டாடுகின்றார். இந்த பதிகத்தின் எல்லா பாசுரங்களிலுமே ஆழ்வார் எம்பெருமானை நறையூர் நின்ற நம்பி என்றே அழைக்கின்றார். அதாவது திருநறையூரில் நிற்கின்ற என்னுடைய ஆச்சாரியனே என்று இந்த பதிகத்தை முழுவதுமாக ஆழ்வார் பாடுகின்றார். இந்த பதிகத்திலே ஒரு சின்ன விஷயம். பதிகத்தின் கடைசி பாசுரத்தில் ஆழ்வார் பலன் சொல்வது வழக்கம். இங்கே பலன் சொல்வது என்னவென்றால், இந்த பதிகத்தை தினமும் சொல்லி வந்தால் இந்த லோகத்தில் நன்றாக செல்வச் செழிப்புடன் பலரும் வாழ்த்தும்படி வாழ்வார்கள் என்று பலன் சொல்லுகின்றார். அந்த விஷயத்திலும் இந்த ஆளும் பணியும் என்று தொடங்குகின்ற பதிகம் விசேஷமான பதிகம். அடுத்தது திருநறையூரில் உள்ள 2வது பாசுரம். உற்சவருக்கு திருமங்கை ஆழ்வார் சூட்டிய திருநாமம் இடர்கெடுத்த திருவாளர். அதனை திருநறையூர் பாசுரத்திலே ஆழ்வார் குறிப்பிடுகின்றார். அதாவது பெரிய திருமொழி 6-9 பெடையடர்த்த மடவண்ணம் என்று தொடங்குகின்ற பாசுரம். பெடையடர்த்த மடவண்ணம் பிரியாது மலர்கமலம் மடலெடுத்து மதுருகரும் வயலொடுத்த திருநறையூர் முடையடர்த்த சிரமேந்தி மூவுலகும் பலிதிரிவோன் இடர்கெடுத்த திருவாளன் இடையடியே அடை நெஞ்சே. அதாவது பெரும்பாலான திவ்ய தேசங்களில் எம்பெருமான் மூலவர் இருப்பார், உற்சவங்களுக்காகவே உற்சவர் இருப்பார். சில திவ்ய தேசங்களில் மூலவரின் திருநாமமும் உற்சவரின் திருநாமமும் ஒன்றாகவே இருக்கும். இந்த திருநறையூரில் இடர்கெடுத்த திருவாளன் என்பது உற்சவருடைய திருநாமம். ஆனால் இந்த நறையூர் நின்ற நம்பி அல்லது நறையூர் நம்பி என்பதை மூலவருக்கும் உற்சவருக்கும் சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. அடுத்த பாசுரம் பார்க்கலாம். இந்த ஆழ்வார்கள்
திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது நான் முதல்ல சொன்னபடி பெருமாள் தாயாருக்கு மட்டுமில்லை, கோவிலில் உள்ள சில சமயங்களில் விமானம், மரம் மற்றும் தேர், புஷ்கரிணி, கோவிலை சுற்றியுள்ள வயல், இவை எல்லாவற்றிற்கும் சில ஆழ்வார்கள் சில திவ்ய தேசங்களில் திருநாமமிட்டு அழைப்பது உண்டு. அப்படி சில திவ்ய தேசங்களில் இந்த திவ்ய தேசம் ஒன்று. பெரும்பாலான திவ்ய தேசங்கள் இந்த வாட்டர் பாடின்னு சொல்லுவோம் இல்லையா, நீர்நிலைகள்னு தமிழ் வார்த்தை. பெரிய நீர்நிலைகள் அருகிலேயே முந்தியெல்லாம் திவ்ய தேசங்கள் இருக்கும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா திவ்ய தேசங்களும் ஒன்றா கடல் பக்கத்தில் இருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய நதி பக்கத்தில் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஏரி பக்கத்தில் இருக்கும். இது இதுக்கு எக்ஸப்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு தோன்றது. மேபி நார்த் இந்தியாவில் 1-2 திவ்ய தேசங்களில் அந்த மாதிரி இருக்கலாம். உதாரணத்திற்கு திருப்பிடுதி, அது மலைக்கு நடுவில் இருக்குன்னு சொல்கிறேன், அது இருக்கட்டும். இந்த மாதிரி நீர்நிலைகளின் பக்கத்திலே தான் திவ்ய தேசங்கள் இருக்கும். இப்போ ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடும்போது இந்த நீர்நிலைகளை பற்றியும் சொல்வது வழக்கம் உண்டு. அப்புறம் இந்த நீர்நிலைகளிலே சில சமயம் கோவிலில் எம்பெருமானுக்கு உற்சவம் இருக்கும்போது, குறிப்பாக சில நாட்களில் எம்பெருமானுக்கு நீராட்டம் இந்த நீர்நிலைகளிலே நடைபெறும். உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா திருக்கண்ணபுரம், அப்புறம் பார்த்தசாலை திருவல்லிக்கேணி பெருமாள், இவெல்லாரும் மாசி மாதம் சமுத்திரக்கரையில் போய் நீராட்டம் நடைபெறுவது உண்டு. இப்போ சமீபத்தில் கூட திருவல்லிக்கேணி மாசி அன்றைக்கு நீராட்டம் நடந்தது. அது சுவாமி தேசிகன் கூட மாசி கடலாடி மகிழ்ந்து வருவாரே என்று ஒரு பாசனம் கூட சொல்லியிருக்கிறார். திருக்கண்ணபுரத்துக்கும் இதே விஷயத்தை சொல்லப்படுவதுண்டு. இப்போ இந்த மாதிரி நீர்நிலையில நீராடும் வைபவம் இருந்தாலோ, அல்லது இப்போ ஸ்ரீரங்கத்திலலாம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு திருமஞ்சனத்திற்கு காவிரி நதியிலிருந்து ஜலம் எடுத்துக்கொண்டு வரப்படும். இப்படி ஏதாவது ஒரு நீர்நிலையிலிருந்து நீராட்டம் அல்லது பெருமாள் திருமஞ்சனத்திற்கு ஜலம் வந்தால் அந்த நீர்நிலையும் அந்த க்ஷேத்திரத்தின் தீர்த்தமாகவே, புனித தீர்த்தமாகவே கருதப்படும். 1-2 இருக்கலாம், சில சமயம் அதுக்கு மேலே இருக்கலாம், அது வேற விஷயம். ஆல்மோஸ்ட் எல்லா கோயில்களுக்கும் ஒரு புஷ்கரணின்னு ஒன்று இருக்கும். அதை தவிர முக்கியமாக ஒரு நதியோ ஏரியோ கடலோ இருப்பதுண்டு. அப்படி இருந்தால் ஆழ்வார் சில சமயம் அந்த நதியின் பெயர்களையும் அந்த திவ்ய தேச பாசனங்களிலே சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு திவ்ய தேசம் திருநறையூர். திருநறையூர் மணிமுக்தா நதிக்கரையில் அமைந்துள்ளது. தமிழிலே இது சொல்லும் பொழுது இன்று மணிமுத்தாறு என்று பெயர். ஜலம் அவ்வளவா இருக்கிறதில்லை. வெள்ளப்பெருக்கு வரும்பொழுது எல்லா நதிகளும், தமிழ்நாட்டிலே கிழக்கு பக்கம் உள்ள எல்லா நதிகளும் வெள்ளப்பெருக்கு வருவது போல் மணிமுத்தாறிலும் வெள்ளம் அதிகமாக இருக்கும். ஆனால் நித்தியமாக ஜலம் இன்றெல்லாம் அவ்வளவு இருப்பதில்லை. ஆனாலும் ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்தில் இந்த நதியையும் தீர்த்தமாகவே சொல்லியுள்ளார். அதை ஒரு பாசுரத்தில் குறிப்பிட்டுள்ளார். வாவித்தடஞ்சூழ் மணிமுற்றாற்று நரையோர் நெடுமாலை நாவில் பரவி நெஞ்சில் கொண்டு நம்பினாமத்தை காவித்தடங்கன் மடவார் கேழ்வன் கலியனொலி மாலை மேவிச் சொல்ல வல்லார் பாவம் நில்லாவியுமே. அது பெரிய திருமொழியில 6-10 கிடந்த நம்பி என்று தொடங்குகின்ற பதிகத்தின் கடைசி பலஸ்ருதி பாசுரம். இதில் ஆரம்பிக்கும் பொழுதே வாவி தடம் சூழ் மணிமுத்தாறு அப்படின்னு மணிமுக்தா நதியையும் ஆழ்வார் குறிப்பிட்டுள்ளார் இந்த திருநறையூர் கஷேத்திரத்திலே. அடுத்தது அடுத்த 4வது பாசுரம். இந்த கோவிலில் 2 மரங்கள் உள்ளன. கோவில் மரம் அப்படின்னு கேட்டால் சில கோயில்களுக்கு மரத்தினுடைய பெயரை சொல்வதுண்டு. இந்த கோவிலில் 3ஆம் சுற்றிலே தாயாருக்காக வில்வ மரமும், 4ஆம் சுற்றிலே வகுள மரம், அதாவது இன்றைக்கு மகிழ மரம்னு சொல்வதுண்டு. சுவாமி நம்மாழ்வாருக்கான வகுளாபரணன் என்ற பெயருமே அங்கே உண்டு அவருக்கு. இந்த வகுள மரம் 4வது சுற்றில் உள்ளன. இந்த 2மே திருக்கோயிலின் விசேஷமான மரங்களாக கருதப்படுகின்றன. அதில் இருக்கின்ற மலர்களும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சூட்டப்படுவதுண்டு. இதை ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே குறிப்பிட்டுள்ளார். பெரிய திருமொழி 6:6 அம்பரமும் பெருநிலமும் என்று தொடங்குகின்ற பதிகத்தில்
முதல் பாசுரத்திலேயே வகுளத்தின் மலர்மேல் என்று ஆழ்வார் குறிப்பிடுகின்றார். அம்பரமும் பெருநிலமும் திசைகள் எட்டும் அலைகடலும் குலமறையும் உண்ட கண்டன் கொம்பமரும் வடமரத்தின் இளவேல் பள்ளி கூடினான் திருவடியே கூடகிற்பீர் வம்பவிழும் செண்பகத்தின் வாசம் உண்டு மணிவண்டு வகுளத்தின் மலர் மேல் வைகு செம்பியன் கோச்செங்களான் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே என்று வகுள மலரை இந்த பதிகத்தின் முதல் பாசுரத்தில் குறிப்பிடுகின்றார். இன்னும் ஒரு விஷயம் உண்டு. திருநறையூரின் அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம். அடியன் தாசன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.